வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 நாள் முன்னாடி பிரதமர் மோடி தன்னை ஒரு கடவுளாக நினைத்துக் கொள்கிறார். நான் பயாலாஜிக்கலே கிடையாது, எங்க அம்மா இறந்தப்புறம் தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். இவ்வளவு நாள் அவர் லாஜிக்கலே கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு அவர் பயாலாஜிக்கலே கிடையாது அப்படின்னு அவரே சொல்றாரு. இப்படிப்பட்ட விமர்சனங்கள் நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பார்த்தோம்னா, இது எல்லாமே ஏன் ஒரு பிளான்டு எக்ஸசைஸ், ஒரு பிளான்டு ப்ராபகண்டாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை நமக்கு எழும். இந்த எலெக்ஷனுடைய மெயின் நெரேட்டிவ், அப்போசிஷன் நெரேட்டிவ் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி ஒரு சர்வாதிகாரி, ஒரு சர்வாதிகார நாடாக இந்தியாவை மாற்ற பார்க்கிறார், இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து, மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் இது சர்வாதிகார நாடாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் அப்போசிஷனுடைய மெயின் நரேட்டிவாக இருக்கிறது. அப்ப மோடி எப்படி இரட்டை வேடம் போடுகிறார் அப்படிங்கறத ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த இமேஜை பிரேக் பண்றதுக்கு ஆப்போசிஷன் கொஞ்சம் 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 கொஞ்சமா சில்லு சில்லா அந்த மோடியோட இமேஜ், இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜை உடைக்க முயற்சி பண்றாங்க. அப்போ சர்வாதிகாரி அப்படிங்கறத உடைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் நரேட்டிவ் தேவைப்படுது. விஸ்வகுரு அப்படிங்கிறது எடுபடல. அப்ப அடுத்த லெவலுக்கு நாம கொண்டு போகணும். மோடி கடவுளின் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு போனோம்னா, இது எஃபெக்டிவா இந்த சர்வாதிகாரி அப்படிங்கிற இமேஜை கவுண்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இவங்க தெரிஞ்சேதான் இறங்குறாங்க. அதனால மோடி இதெல்லாம் பேசுறாருன்னா தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில தான் அவர் பேசுறாரு. தன்னை பரமாத்மான்னு அவர் சொல்லிக்கும் பொழுது, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு ஜீவாத்மாவை மனிதன் எப்படி அணுகுவான், ஒரு பரமாத்மாவை மனிதன் எப்படி அணுகுவான் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்குல்ல. 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க பாருங்க, ஒரு குஜராத் மாடலை கிரியேட் பண்ண ஒரு ஒரு யங் வைப்ரண்ட் பொலிட்டீஷியனை வந்து நம்ம பிரதமரா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2014 அப்புறம் உண்மையிலேயே ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி கிடையாது, புதிய இந்தியாவை உருவாக்கக்கூடிய மோடி தான் ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கட்டம் 2019 பாத்தீங்கன்னா, விஸ்வகுரு, இந்தியாவுக்கு மட்டும் தலைவர் இல்ல, உலகத்துக்கே இவர் தான் தலைவர், உலக தலைவர்களே வழி நடத்தக்கூடியவர், விஸ்வகுரு அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க. இப்போ 2024 இத கான்சியஸா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. அதாவது உலகம் மட்டும் இல்ல, இன்னைக்கு அண்ட சராசரத்துக்கே அதிபதியாக இருக்கிறார் மோடி. கடவுள் செய்ய வேண்டிய வேலைய கடவுளுடைய பிரதிநிதியா இருந்து மோடி செய்யறாரு. கடவுளுடைய அவதாரம் மோடி. இதை வந்து தொடர்ந்து இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஏதோ புதுசா மோடி சொல்றதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து கடந்த 10 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி ஆதரவாளர்கள், RSS சிந்தனையாளர்கள் இதை தொடர்ந்து சொல்கிறார்கள். இப்படி சொல்லி 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 சொல்லிதான் மோடி கல்ட் அப்படிங்கிற ஒரு கல்ட்டை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஜீவாத்மாவாக இருந்தா அந்த ஜீவாத்மா வந்து அதற்கு அழிவு உண்டு, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு, அதோட காலம் முடிஞ்சா அந்த ஆத்மா அழிஞ்சு போயிடும். ஆனா பரமாத்மாவுக்கு அழிவே கிடையாது. அதனாலதான் தன்னுடைய பேச்சுகள்ல அவர் அப்படிதான் பேசுறாரு பாருங்க. 2047 விக்சித் பாரத் அமையும் போதும் இந்த மோடி தான் பிரதமராக இருப்பேன் அவர் மேடையில பேசுறாரு. அன்னைக்கு அவருக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும். ஆனா நான் இருப்பேன், எனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு இன்டர்வியூல சொல்றாரு, 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கிரவுண்ட் ஒர்க்க, கிரவுண்ட் பிளான, ப்ளூ பிரிண்ட நான் இன்னைக்கு போடுறேன் அப்படின்னு பேசுறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? 1000 வருஷத்துக்கு அப்புறமும் எனக்கு அழிவு கிடையாது. எனக்கு அழிவு கிடையாதுன்னா என்னுடைய சித்தாந்தத்துக்கு அழிவு கிடையாது, அதுக்கான அடித்தளத்தை நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். அதே மாதிரி ஜீவாத்மா அப்படின்னா தவறுகள் செய்வது இயல்பு. தவறே செய்யாத ஜீவாத்மா இருக்கவே முடியாது. ஆனா பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு ஆயிடுது. அப்ப இங்க என்ன தவறு நடந்தாலும் இதற்கு அவரை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கவோ, இல்லை விமர்சனம் செய்யவோ, இல்லை அவரை சிறுமைப்படுத்தவோ, அவமானப்படுத்தவோ முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் மோடி அப்படிங்கிற ஒரு இமேஜை பில்டப் பண்ண
முயற்சி பண்றாங்க. ஜீவாத்மா கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன் உங்களுடைய 10 வருஷம் ஆட்சியில வேலையில்லா திண்டாட்டம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? இந்த வருஷம் ஐஐடி மாணவர்கள்ல 38% பேர், அதாவது 7000 மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ்மெண்டே கிடைக்கல ஐஐடி மாணவர்களுக்கு. அப்ப சாதாரண டிகிரி படிச்சு வரக்கூடியவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்க முடியாது பரமாத்மாவா இருந்தா. ஜீவாத்மா கிட்ட நீங்க கேட்கலாம். வறுமையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பேசுறீங்களா? ஆனா இன்னும் 80 கோடி இந்தியர்கள் ஒருவேளை சாப்பாடுக்கு கூட அரசாங்கத்தோட இலவச ரேஷனை நம்பி இருக்கிறாங்களே, இதுதான் உங்கள் வறுமை ஒழிப்பு லட்சணமான்னு ஜீவாத்மா கிட்ட கேட்கலாம். ஆனா பரமாத்மாட்ட நீங்க கேட்க முடியாது. விலைவாசி இப்படி உயர்ந்திருக்கே, பெட்ரோல் டீசல் விலை விண்ண பிளக்குதே, இது ஒரு பக்கம் எங்களை கஷ்டப்படுத்துதுன்னா இன்னொரு பக்கம் வரியா போட்டு எங்க ரத்தத்தை உறிஞ்சுறீங்களே, இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிவைன் எனர்ஜியா அப்படின்னு ஜீவாத்மா கிட்ட கேட்கலாம். ஆனா பரமாத்மா கிட்ட இந்த கேள்விகள் கேட்க முடியாது. அப்போ கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறார் மோடி. இவ்வளவு நாள் தங்களை மதத்திற்கான காவலர்களா நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹிந்து மதத்துக்கு ஆபத்து, நாங்க காப்பாத்த வந்திருக்கிறோம், ஹிந்து கடவுளுக்கு ஆபத்து, நாங்க காப்பாத்த வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு படி மேல போய் அந்த கடவுளே நான் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இதத்தான் பிரபல யூடியூபர் துருவ் ராட்டி ஒரு வீடியோல அடிச்சு நாசம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி நீங்க கடவுளாக மோடியை கருதுகிறீர்கள் என்றால் மோடி பந்த் அப்படின்னு ஒரு தனி ரிலிஜன் ஆரம்பிச்சுட்டு போங்கடா. எதற்காக அதற்கு எங்களுடைய ஹிந்து கடவுள்களை அவமானப்படுத்துறீங்க, எங்களுடைய ஹிந்து மதத்தை அவமானப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இதைத்தான் நம்ம காட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், தி சோ கால்டு காட் காம்ப்ளெக்ஸ், நான் கடவுள் அப்படிங்கிற மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூலமா இன்னைக்கு என்டையர் நரேட்டிவ கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாரு. கடவுள்னு சொல்லிட்டா எல்லாமே அவருக்குள்ள அடங்கிடுது இல்ல. யாருமே கேள்வி கேட்காம கடவுள் என்ன சொல்றாரோ அதை செயல்படுத்தணும்ல. அது கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, இல்ல அவர் சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இல்ல இடியா இருந்தாலும் சரி, சிபிஐயா இருந்தாலும் சரி, ஐடியா இருந்தாலும் சரி, இல்ல சுப்ரீம் கோர்ட்டாவே இருந்தாலும் சரி, இல்ல மக்களாக இருந்தாலும் சரி, கடவுள் என்ன சொல்றாரோ அந்த வழிதானே நடக்கணும். அப்போ ஒட்டுமொத்த ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக்கா இருக்கணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இந்த நரேட்டிவ் கிரியேட் பண்ணப்படுது. இந்த கண்ட்ரோல் ஃப்ரீக் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே மோடி ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு வயசாயிடுச்சு, இந்த முறை நான் பிரதமரா வந்தேன்னா இன்னொரு ஒரு ப்ராபப்ளி 5 வருஷம் நான் பிரதமரா இருப்பேன், இதற்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு நான் ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பேன், இல்லன்னா இன்னும் ஒரு படி மேல போய் 75 வயசு ஆயிடுச்சு, எனக்கு முன்னால அந்த தலைவர்கள்லாம் இந்த வயசுல ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க, நானும் இதுல இருந்து பின்வாங்கிக்கிறேன், நான் ஒரு நல்ல ஆலோசகரா, நல்ல அட்வைசரா, நல்ல வழிகாட்டியா இருக்கிறேன், யாராவது ஒரு நல்ல இளைஞரை, இன்னும் துடிப்பு மிக்க ஒரு இளைஞரை கொண்டு பிரதமர் பதவிக்கு நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா அடுத்த 1000 வருஷத்துக்கும் நான் தான் பிரதமர், விக்சித் பாரத் அமைற வரைக்கும் நான் தான் பிரதமர், நான் தான் இந்த சீட்ல உட்கார்ந்து இந்த சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றாருன்னா இதை சர்வாதிகாரம்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? எங்களுக்கு கடவுளால் இது கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, நாங்க இதை ஒரு தொண்டா உங்களுக்கு செய்யறோம், உங்களை ஆள வேண்டியது எங்களுக்கு கடமை, கடவுள் கொடுத்த கடமை அப்படின்னு தான் காலங்காலமா இங்க இருந்த சர்வாதிகாரிகள் எல்லாம், ஆதிக்க சமூகம் எல்லாம் இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வர போகுது. பாஜக ஜெயிக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை பாஜக ஜெயிச்சதுன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது உண்மை அப்படின்னு ஆயிடும். அதாவது மதம் எப்போ அரசியலுக்குள் வருகிறதோ, ஒரு தனி மனித துதிப்பாடல் எப்போ அரசியல் கால் எடுத்து வைக்குதோ, அங்க சனநாயகம் அழிஞ்சு போச்சு, சர்வாதிகாரம் தலை தூக்கி ஆடுகிறது அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையாயிடும். பாஜக தோத்துதுன்னா மக்களை ஒரு அளவுக்கு தான் நீங்க மதத்தை சொல்லி ஏமாத்த முடியும், எல்லா நேரங்களிலும் மக்களை முட்டாளாக்க முடியாது. மதத்தை தாண்டி இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் வலுவாக இருக்கிறது இந்த நாட்டுல அப்படிங்கறத மக்களுக்கு உணர்த்தும். சோ ஜூன் 4ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பு மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும். உங்களை நீங்க கேட்டுக்க வேண்டியது 2 கேள்விதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி மனிதரா இல்லை கடவுளா? இரண்டாவது மிக முக்கியமான கேள்வி, எப்பேற்பட்ட அரசியல்வாதி உங்களுக்கு தலைவரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் கடவுள், விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவன்,
நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறவர் உங்களுக்கு தலைவரா இருக்கணுமா? இல்ல இது ஜனநாயக நாடு, இங்க எனக்கு சக்தி அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த சக்தி இல்ல, மக்களுடைய ஓட்டு கொடுத்ததுதான் என்னுடைய சக்தி, மக்களுடைய வாக்குகளுக்கு தான் நான் பதில் சொல்லணும், கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் பதில் சொல்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்களுக்கு தலைவரா வரணும். இந்த 2 கேள்விக்கும் மக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்களோ அதுதான் ஜூன் 4ஆம் தேதி தீர்ப்பை டிசைட் பண்ண போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.